ஆக்கி இருக்கிறது. சமூகத்தினுடைய குமுகத்தினுடைய பல்வேறு நெருக்கடிகள் இந்த கல்வி நிலைகளிலும் மிக பெரும் தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை முறைகள் என்பவையெல்லாம் அரசு சார்ந்து அரசனுடைய கொள்கை நிலை சார்ந்து மாறிவிட்டு இருக்கிறது. வாழ்க்கை முறையில ஒவ்வொரு இளைஞனும் படிக்க வேண்டிய எதை படிக்கணும்னு விரும்புறான்னா, ஒரு பிள்ளைய கேட்டோம்னா கட்டாயம் நான் ஐடி ஊழியராக படிக்கணும், ஐடியில தகவல் தொழில்நுட்பத்துல படிக்கணும், அதற்காக படிக்க வேண்டி இருக்கிறதுன்னு அது கருதுது. ஒரு மாணவி ஒரு மருத்துவ மாணவியாக மாற வேண்டும் என்பதில் அக்கறை கொள்ளுகிறார். ஆக இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே கணிப்பொறியியல்ல அல்லது மருத்துவத்துறையில ஏன் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னா அதுதான் பெருமையான வருவாய்க்குரியதாக இருக்கிறது என்கிற ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த கல்வி முறை எல்லாமே பெரும்பாலும் ஆங்கில நிலையில இருக்குது. இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட ஐடி நிறுவனங்கள் எல்லாமே ஆங்கில வழியில தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப ஐடியினுடைய ஊழியர்கள் தங்களுடைய ஆங்கில வழியான நடைமுறையில இருக்கிற பொழுது பிள்ளைகள் தமிழ் வழிய தேர்வு செய்யறதுல தடை ஏற்படுது. அவங்க உளவியலாகவே தடை ஏற்படுது. ஆங்கில வழியில படித்தா நம் பெருமையான வாழ்க்கை இருக்கிறது என்பதாக கருதுகிற ஒரு நிலை ஏற்படுது. இதையெல்லாம் கடந்து நாம் தமிழ் வழியில கட்டாயம் படிக்க வேண்டும். தமிழ் வழியில படித்தாதான் அறிவு வளரும், சிந்தனை அறிவு வளரும், முதன்மையான நிலையில அறிவாக்கங்களை பெற முடியும். நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாம், அறிஞர் பெருமக்கள் எல்லாம் தாய்மொழியில தான் படித்தவர்கள் என்கிற விளக்கத்தை எல்லாம் தந்து கொண்டு இருக்கிறோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை எல்லாம் இந்திய அரசு பறித்து கொண்டு இருக்கிறது. முன்னால பேசிய நம்முடைய பிரின்ஸ் கஜேந்திர பாபு உள்ளிட்டு எல்லாருமே அதை விலக்கி பேசி இருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமா கரையான் அரிக்கிற மாதிரி நம்முடைய அடிப்படை உரிமைகள் அனைத்தையும் இந்திய அரசு அடிப்படையோட எல்லாவற்றையும் சுரண்டி கொண்டிருக்கிறான். பொருளாதார சுரண்டல், கனிம வள சுரண்டல், வாழ்க்கையினுடைய அனைத்து பண்பாட்டு சுரண்டல் கல்வியிலையும் வந்து நிக்குது. ஆக கல்வியினுடைய உரிமைகள் எல்லாமே இந்திய அரசு கிட்டால போயிடுச்சு. பல்கலைக்கழகங்களுக்குள்ளார மாநிலத்தினுடைய தமிழ்நாட்டு அரசுக்குரிய அமைச்சர் உள்ள நுழைய முடியல, ஆளுநர் நுழைகிறார். அமைச்சரால அந்த பட்ட வகுப்புகளுக்கான சிறப்பு சான்றிதழ்களை கொடுக்க முடியல, ஆளுநர் தான் கொடுக்கிறார். ஆளுநர் தான் முடிவு செய்யறாரு. என்ன முடிவு செய்யறாரு? இந்த நிகழ்ச்சியில பட்ட சான்றிதழை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியில மாநிலத்தினுடைய அமைச்சர் வரலாமா வேணாமாங்கிறத ஆளுநர் முடிவு பண்றார். எல்லா பல்கலைக்கழகங்கள்லயும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களுடைய அதிகாரங்களும் இந்திய அரசுக்கு உள்ளார போயிடுச்சு. நம்மளுடைய பள்ளி கல்வி அல்லது தொடக்கநிலை பள்ளி கல்வியில தமிழ் இல்லாமல் போகிற ஒரு பெரிய அவலம். இப்படியான ஒரு மிக பெரும் நெருக்கடிகளுக்குள்ளார நம்முடைய கல்வித்துறை மாண்டுகள் அழிந்து கொண்டே இருக்குது. நூற்றுக்கணக்கான நம்முடைய பிள்ளைகள் அனிதா தொடங்கி வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மொழி போர் இருக்கு மொழி போர் இருக்கு மொழி போர் இருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வென்றெடுப்போம் 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 கல்வி அதிகாரத்தை கல்வி அதிகாரத்தை கல்வி அதிகாரத்தை கல்வி அதிகாரத்தை வென்றெடுப்போம் 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 வென்றெடுப்போம்